எங்கள் சங்கத்துடைய நிலைப்பாடு 234 தொகுதியிலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். ஏன்னு சொன்னால் திமுக ஆட்சியில் நாடாளுக்கு எதிரான பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும்போது முதலமைச்சரை அணுகி எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வச்சு எங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய விதமாக யாரும் நடந்து கொள்ளவில்லை. 3 அமைச்சர், ஒரு சபாநாயகர், வாரிய தலைவர், கிட்டத்தட்ட 13-14 எம்எல்ஏக்கள் இருந்தும் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாடா சமுதாயமும் கோபத்திலையும் கொந்தளிப்பிலையும் இருக்காங்க. அப்போ அதிமுக தரப்பில் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா நாடார் சமுதாயத்துடைய பிரச்சனைகள், கோரிக்கைகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நேரடி கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இடத்துல நாங்கள் எங்கள் சங்கம் இருக்குது. அதனால் எங்கள் சங்கம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அவர்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்து நாடார் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை சரி செய்யும் விதமாக ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிங்கிறத நம்புகிறோம். அந்த வகையில் 234 தொகுதியிலையும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுங்கிறத நாடார் சமுதாய மக்கள் ஒரு ஒன்றுபட்டு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் சங்கங்கள் எல்லாரும் அதிமுகவுக்கு ஆதரவு தரதா முடிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோ, அவர் எந்த சமரசமும் இல்லாமல் தனிச்சு நின்று இன்னைக்கு வரைக்கும் களம் கண்டுகிட்டு இருக்கிறாரு. ஏன் உங்கள் சங்கங்கள் அவரை ஆதரிக்க விரும்பலைன்னா இப்போ அண்ணன் அவர் கூட்டணியில் சாதி அமைப்புகள் வர்றதை விரும்பலை. அவர் முதல்ல விரும்பலை. அவர் விரும்பி இருந்தால் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஆறுமுக கவுண்டராக இருக்கலாம், தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பல நபர்களாக இருக்கலாம், நாடார் சமுதாயத்தை நானாக இருக்கலாம், பட்டியல் பிரிவு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களாக இவங்கெல்லாம் ஒன்று திரண்டு அவருக்கு ஆதரவாக களத்தில் நின்று அவருடைய கைகளை உறுதிப்படுத்த வேண்டுங்கிற கொள்கையோடு இருக்கிற சமயத்தில் அண்ணன் அவர்கள் இந்த தேர்தலில் நான் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறேன், மக்களிடம் என்னுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறேன், அவங்க என்னை எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்கன்றதை பார்த்துக்கிடுவோம். அடுத்த தேர்தலில் நம்ம இந்த கூட்டணி ஒரு அமைப்புக்கு ஒரு தொகுதின்றதெல்லாம் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம்.